Hi friends, today Sastika சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம் friends. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா ஒரு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் friends. ஒரு கைப்பிடி அளவு முட்டைகோஸ் சின்னதா பொடி-பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் friends. கேரட் பொடி-பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் friends. கேப்சிகம் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் friends. 2 பல் பூண்டு வந்து பொடி-பொடியா நறுக்கி எடுத்து கொஞ்சமா ஜோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. இப்போ கடாயை அடுப்புல காய வச்சுக்கலாம் फ्रेंड्स. இப்போ இது கூட ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 முட்டையை இதல உடைச்சு ஊத்தி கிண்டிக்கலாம் फ्रेंड्स. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா முட்டை ஓரளவு வெந்து வந்துருச்சு फ्रेंड्स. இப்போ இத இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் फ्रेंड्स. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு 2 பல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத எடுத்து வச்சிருக்க கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸை ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா காய்கறி லைட்டா வதக்கி வந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ இத கூட பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பாத்தீங்க அப்படினா எடுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் फ्रेंड्स. இத நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இத பாத்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு फ्रेंड्स. நல்லா கிளறி விட்டோம்னா இப்போ நமக்கு தேவையான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. இப்போ சூப்பரான நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. Thank you.